எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம ட்ரோன் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, பீப்புளுடைய டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அலாரம் சிஸ்டம்ஸ். ஸோ அங்கே பீப்புள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த பீப்புள் வந்து அங்கே அலர்ட் கொடுக்கும். நம்ம ட்ரோன் வந்து உடனே வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி செல்ஃப் நம்ம யாரும் அதை மேனேஜ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதுவாகவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இங்கே பீப்புள் அதிகமாக இருக்காங்க, க்ரௌட் அதிகமாக இருக்காங்கன்னா நம்ம கண்ட்ரோல் ரூம் உடனே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த இந்த டெடிகேட்டட் ஆட்டிடியூட் பிளேஸில் வந்து பீப்புள் அதிகமாக இருக்காங்க, ஜஸ்ட் கண்ட்ரோல் தேம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இது மட்டும் இல்லாமல் மெசேஜாகவும் கன்வெர்ட் பண்ணும். கிரவுண்டில் யாரெல்லாம் பீப்புள்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு டெடிகேட்டடாக அந்த நம்ம பெட்ரோல் இருப்பாங்க இல்லையா, பெட்ரோல் போலீஸ்லாம் பார்த்துட்டு அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். ஸோ இந்த டைரெக்ஷனில் இந்த பிளேஸில் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்காங்க பீப்புள், ஸோ போய் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் க்ரைம் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு அந்த இடத்துலனாக்கா நம்ம ஜஸ்ட் நம்ம நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரோனை. அப்போ பார்க்குறப்போ அது என்னன்னாக்கா ஏதாச்சும் ஒரு க்ரைம் ஈவெண்ட் நடக்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைலன்ஸ் சிஸ்டம் வந்து அலர்ட் கொடுக்கும் போலீஸ்க்கு. ஸோ சம்திங் ஹேப்பண்ட் சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு க்ரைம் நடக்குது, ஒரு க்ரைம் நடந்ததுக்கப்புறமா எக்ஸ்பெஷல் ஃபார் இன்னொரு யூஸ் கேசஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரைம் நடக்குது, க்ரைம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு இல்லை 2 hours கழிச்சு சம் டிலே ஹேப்பனிங் இல்லையா, அவங்க அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறப்போ அவங்க தேர் மிஸ்ஸிங் லாட் ஆஃப் டேட்டாஸ். அங்கே என்ன கிரவுண்டில் என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போது நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் ட்ரோன் இருக்கிறதுனால என்ன நடக்குதுனாக்கா அப்போ என்ன நடந்துச்சுன்றது எல்லா ஃபுட்டேஜும் வந்து இங்கே நம்ம கவரேஜ் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலராக அந்த க்ரைம் நடக்கிறப்ப நடந்த பிஃபோர் 1 minute, ஆஃப்டர் 1 minute. ஸோ அந்த பர்டிகுலர் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் கேப்சர் பண்ணி கரெக்டாக இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இல்லையா. லைவாக ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குனாக்கா உடனே அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கவரேஜ் கிடச்சிருது.